லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் அனைவருக்கும் நன்றி. ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடுறது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுது. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தனம் சக்சஸுக்கு போகணும். எது சக்சஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர் எந்திரிச்சு ஓடி கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படியே இருக்கட்டும் சார், இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு ஆர்வம். பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல்பாங்க, அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் பேசிகிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களை பார்க்க முடியாமல் போனது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல. இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக மூஞ்சி தூக்கி வச்சுக்காம இருக்கோம்னா, இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்திக்க. நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார் இவர், சென்சாரில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார்ன்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார்ன்னு. ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க முன் தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்று அவர் அமைச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு. பயமாகவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதினா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்டம் அது பண்ண முடியாது. பிரிட்ஜான் தருவார் கோய படமாக வேணால் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்ட்டுலாம் தோணும்ல. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் நான் எழுதுறேன் 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு? இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு.
அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க, அவங்க பேசினது விவேக்கெல்லாம் சொன்னது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும். இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அது நிஜமாவா அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்துட்டு சின்ன 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 டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார், அப்படியே ப்ரமோஷன்ஸ்ல கூட வேற மாத்த சொல்லுவாரு. நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுற்றி சுற்றி நடப்பாரு. அந்த நூலால தான் சார் துணி போனோம், இல்லை இல்லை திருப்பி தள்ளி போய் நிற்பாரு, திருப்பி கிட்ட வருவார். அது அவர் முடிவு பண்ணுறதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்துலையும் இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதில் அதெல்லாம் எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போனாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸை நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தா போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது, இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகத்துக்கும் உண்டு தானே. முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கங்களேன். இப்போ என்ன செய்ய போகிறாங்க, இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே அவர் இந்தியன் 2 பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுக்க. நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா, அது வயத்தறிச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டேன் என்ன அப்படின்னு. பழம்புளிக்கம்ங்கிற ஒன்று இருக்கும், இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவார், அந்த உரமம் குத்துவார், அவ்வளோதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அந்த கடும் விமர்சனம் அதான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு. எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அது ஒன்று தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே, என்ன பிரம்மாண்டம் அவ்வளோதானே, அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன், 2வது செய்யலாங்கும் போது அதான் பண்ணிட்டோம் சாருங்கிறது தான் மனசில் மூடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்க சார், என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக, ஒரு நடிகனாக எனக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதில் இருக்குது.
லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏக்வச்சிக்கல்லையில் பேசியிருக்கீங்க, மரச்சரித்திரால வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். த வே ஹீ ஹேஸ் brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோட அதில் வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல அவர், கதைக்கு வசதியான ஷாட்டு தான் வச்சார் அவர். நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசிலாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோட என்னை விட்டாங்க. 3 நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில் பேசணும், அதை நீளமான இதில் ஒரே ஷாட்டில் பேசணும், கரெக்டாக இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸை அதில் சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இவரே ரசித்தார் அதை. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்தில். பட் அது ரொம்ப விளாவரியாக இப்போ நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை, குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். இந்த உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் போது அட்டே இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. எங்களுக்கு 0 டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு 0 டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையா இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் அதை திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனால் 2 பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது ப்ரெஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க, அடிமை பெண்ணுக்கு பர்மிஷன் கிடைக்குமா, அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒன்று. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கங்கும்போது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சியெல்லாம் மேக்கப் போட்டு அரிக்குது, நீளமான டயலாக், இப்படி அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு இவரு. சாரி சொல்றாரு. இப்போ நான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், அவர் சாரி சொல்லியிருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அது உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊரில் கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் தள்ளி போகும்னு சொன்னா என்ன சட்டுன்னு ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சது ஒர்த்துட்டுன்னு. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அதை நான் சொன்னதுல எந்த இம்மி அளவும் குறையாத அளவுக்கு இருக்கு. அந்த செட்டு வியப்பா இருக்கு. அது ஒரு ஒரு பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமேன்னு தோணும். ஆனா அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்துல. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் ஒரு இடத்துல டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிற்காது. வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். வாட் யூ லேர்ன்ட்னு கேட்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் பதில்.
ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிகர் திலகத்தோட தோல் வரைஞ்சிட்டேன் நான். அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது. கற்றது புரியாமல் இருத்தல் தான் அது. இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள். இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது எது வேணா நான் பஸ்லையாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதை ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். நான் வந்து நடிகர் திலகம் அவர்கள் தேவரமன் படத்துக்கு தப்பி தவறி 7 மணி கால் ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால் ஷீட் சொல்லிட்டா நல்ல செலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமன்ல பார்த்தேன். அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல கேட்டுப்பாரு சிவன் வர்றதுக்கு முன்னாடி, அது மாதிரி ஷாட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு. கடைசியா டெர்மினஸ்ல ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து டி.கே. சண்முகம் அவர்கள், ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே.வி. சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு. அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்போ எல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான். அவங்களும் அதை கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான். ஞான பழம் இல்லை, ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமா கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் என் மேல் காட்டும் அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பித்தோம், சந்திக்க ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் அ விஷுவல் திங்கிங். ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய இது. நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் குழாம் டெக்னீஷியன் குழாம் சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லேட் ஆகுதுன்னு யாராவது ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு. மணிரத்னம், பாலகுமார், இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது. எங்க அங்க எல்டான்ஸ் ரோட்டே நின்று பேசிட்டு இருக்கோம். சரி எல்லாருமாவது சாப்பிட வாங்க, தயவு செய்து சாப்பிடாம இப்படி பேசிட்டு இருக்காங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்ப கூட நாங்க மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃபிளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. அப்ப ஃபிளைட் கிடையாதா, இப்ப பேசிக்கிட்டே கார்லயே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. அது எங்களை ஃபிளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃபிளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஐ விஷ் we were closer even long before. இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ஒரு ஃபோன் பண்ணுவார். 2 ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல. ஒரு ப்ரொடியூசருக்கு இப்போ வேணாம் சார், ஒரு விபத்து நடந்துருக்கு, நீங்கள் புறப்பட்டு வாங்க, ஒரு கால் புறப்பட்டு வந்துடுவார். இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்ன போது இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, சரி சார் நீங்கள் 2 பேரும் முடிவெடுத்து பண்ணிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை. அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம கோவிட், விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ட்ஸ் உள்ள வந்தாங்க. இதெல்லாம் தான் அப்படி ஒரு 3 முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி. அது
அது சொல்லியே ஆகணும் இங்க. அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதுல போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி. அது நம்பர் ஆஃப் நேம்ஸ் முந்தியெல்லாம் 4-5 பேர் தான் போடுவாங்க. அதுக்கு அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனா இதுல எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நான் சொன்னது சும்மா ஒரு பானை சோப்புக்கு பதம் தான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான். இவர் ட்ரெயினை கொண்டு வரணும் சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேல அரிசி இருக்கணும், அது மேல வெள்ளைக்காரங்க இருக்கணும், அது ஆப்பிரிக்காவில் நடக்கணும். அப்படி ஒண்ணு இல்லை. இது உலக அழகி வேணும். சரி சார், கொண்டு வந்துடலாம். எங்க உலகத்துல யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும். சரி சார், போயிடலாம். ஒரு 120 பேர் அங்க கொண்டு போயிடணும். இதெல்லாம் எல்லாமே சரி சார், நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடணும். போட்டுடலாம் சார், இவ்வளவு சதுர அடி, இவ்வளவு இந்த ஆளை விட பெருசா இருக்கு, சரி போட்டுடலாம். ஆனா எல்லாம் தங்கமா இருக்கணும். நடுவுல வைக்கிறதுக்கு நடுவுல வேணா கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு குப்பத்துல ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஓஹோ, சரி சீக்கிரம் முடிச்சிருவாங்க 2 நாள்ல. அந்த குப்பத்துல இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு 1000 டான்ஸ் தான் உங்களோட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில 5 மணிக்கு பிக்கப்பு, டிராப்பு, அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஐயையோ, இந்த தொழில் வேணாம்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள். கேமரா டிபார்ட்மெண்ட்லயே என்னென்னமோ நாங்க கேள்விப்படாத மெஷின் எல்லாம் இப்ப எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்.